சொல்லிக்கிறோம். லண்டனில் கேஜப்காரன் வாழ்ந்தா கூட அவன் இந்த மண்ணின் மைந்தர். நம்ம ஈடி பிளாக் பெர்லைனில் வாழ்ந்தவர் இப்போ பெங்களூரில் தவறு இந்த ஒரு நாள் பெற்றிருக்கிறோம். முக்கியமாக கர்நாடக மாநில காங்கிரஸுடைய செயலாளர் மரியாதைக்குரிய கார்த்திக் அவர்களே வந்து கையெழுத்திட்டார். இன்னும் முக்கிய பிரமுகர்கள்லாம் கையெழுத்திட்டார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு இந்த மண்ணின் மைந்தர்கள், நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், லண்டனில் கேஜப்காரன் வாழ்ந்தா கூட அவன் இந்த மண்ணின் மைந்தர். அதனால் அனைவரும் கட்சி, மதம், மொழி, இனம் இதெல்லாம் அப்பாற்பட்ட முறையில் இந்த ஊருன்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம பிறந்து வாழ்ந்து வளர்ந்ததுக்கான ஒரு அத்தாட்சியாக இருக்கும். அதனால் இருக்கிற காலத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒன்றுபடுவோம் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த கையெழுத்து இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகள் இதில் உள்ளடங்கி இருக்கிறது. எனவே இந்த கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்திட வந்திருக்கிற மரியாதைக்குரிய இந்த மண்ணின் மைந்தர்களில் முக்கிய பிரமுகர்களான, சொல்லப்போனால் நான் யாருடைய பேரையும் எங்கேயும் சொல்கிறதில்ல, இருந்தாலும் 28 ஆண்டுகள் இந்த தொகுதியுடைய எம்பியாக இருந்த KH முனியப்பாவுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர், வங்கி மேலாளராக இருந்தவர் எங்கள் அன்பிற்கினிய தயலான் சார் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தராக பிறந்த ஒரே காரணத்திற்காக கையெழுத்திட முன் வந்திருக்கிறார். அவரை மனமூந்து வருக வருக என வரவேற்கிறோம். அவரை இந்த சேவ் கேஜப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பின் தலைவர் ஜோதி பாசு அவர்கள் சார்பில் அணிவித்து வரவேற்கிறார். அதே போல் எந்த அமைப்பு தொடங்கினாலும் அந்த அமைப்புக்கு பொதுச் செயலராக சொல்வது ஒரே ஒருத்தர் யாருன்னா, அது மதமாக இருந்தாலும் சரி, தேசிய நீரோட்ட கட்சியாக இருந்தாலும் சரி, அது தேசிய காங்கிரஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தகுதி வாய்ந்த ஒரு பொதுச் செயலாளர் சொன்னால் அதுதான் அனந்தகிருஷ்ணன் சார். இதுவரைக்கும் புயல் அடித்தாலும் சரி, கொரோனா வந்தாலும் சரி, காந்திக்கும் காமராஜருக்கும் மாலை அணிவித்து வெள்ளிக்கிழமை தூரம் மாலை அணிவித்து வருகிற பெரிய சேவையை செய்து வருபவர் ஐயா அனந்தகிருஷ்ணன் அவர்கள். அவர் இந்த மண்ணை காக்கும் விஷயத்தில் என்னைக்குமே பின்வாங்கியதில்லை. அவரை இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பு வருக வருக என வரவேற்கிறது. அவர் கையெழுத்திட வந்ததை மிக பெருமையாக கொண்டாடுகிறது. எனவே அவருக்கு இந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் தயானந்த் அவர்கள் சால்வை அளித்து வரவேற்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கேஜிஎஃப்ல ரொம்ப சிறப்பாக அர்க்காவதி லேஅவுட்டில் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துனுக்கிறார் நண்பர். காவிரி தண்ணி டெய்லி வருது வீட்டுக்கு, நமக்கு தண்ணி வர்றதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணணும். இணை பிரியாமல் பக்கபலமாக ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருபவர்களில் முன்னோடியாக திகழ்பவர் பாரதிராஜன் அவர்கள். அவருக்கு விளம்பரம் பிடிப்பதில் என்ற ஒரே காரணத்திற்காக ஒதுக்கி நிற்கிறாரே தவிர அவரை விட ஒரு ஆற்றல் மிகுந்த சகோதரனை நான் பார்த்ததில்லை. அத்தகைய வீரம் செறிந்த விவேகம் மிக்க ஒரு இளைய தலைமுறையின் தலைவர் பாரதிராஜன் அவர்களை மரியாதைக்குரிய ஐயா கருணாமூர்த்தி அவர்கள் சால்வை அளித்து அவரை வரவேற்கிறார். நான் ஒரு 2 வார்த்தைகள் பேசி அவரை கௌரவிக்கிறேன். பாரி அவர்கள் எங்கள் பகுதியிலே ஆலோமரம் பகுதியிலே வசித்து வருகின்றார். அவர் அங்கு அதிக சமூக சேவையும், குறிப்பாக புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் எங்கள் அமைப்புகளுக்கு உறுதுணையாக செயலாற்றுகிறார். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஆலமரத்தில் வந்து மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னப்போ காலையில் அவர் பெங்களூர் போயிருந்தார் கூட ஃபஸ்ட்டு நான் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காலையிலேயே கையெழுத்து போட்டவர் என்னையும் கூப்பிடுங்கய்யா, எங்கே ப்ரோக்ராம்ஸ் இருந்தாக்கா நானும் வரேன்,
உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன்னு சொன்னார் பாரியா. இன்னைக்கு வந்திருக்கிறது சேவ் கமிட்டியின் மூலமாக அவரை நாங்கள் வரவேற்று கௌரவிக்கிறோம். ஆமாம்.